ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, எதிர்மறை எண்ணங்களை நீக்கி மன அமைதியை தரும் மணி ஓசை பற்றித்தான் பார்க்க போகிறோம். கோவிலுக்கு செல்லும் நாம் அனைவரும் அங்கு ஒலிக்கும் மணி ஓசையை கேட்டிருப்போம். நம்முடைய வேண்டுதலை இறைவன் காது கொடுத்து கேட்பார் என்பதற்காகவே கோவிலில் மணி அடித்து வழிபடுவதாக நாம் நினைக்கிறோம். ஆனால் அது மட்டும் காரணமல்ல. தெய்வீக உணர்வை ஏற்படுத்தும் அந்த மணி ஓசையின் பின்னால் அறிவியலுமே அடங்கியுள்ளது. இப்போது நாம் அதை பற்றித்தான் பார்க்க போகிறோம். கோவிலில் இறைவனுக்கு தீபாராதனை காட்டும் போதும் அபிஷேகம் செய்யும் போதும் மணி அடிப்பார்கள். அப்போது மணியிலிருந்து வெளிப்படும் ஓசையானது நம்முடைய எதிர்மறை சக்திகளை விரட்டி நேர்மறை சக்தியை அதிகரிக்க செய்கிறது. எனவே கோவில் மணி ஒரே உலோகத்தால் ஆனதல்ல. குரோமியம், நிக்கல், துத்தநாகம், மாங்கனீஸ் போன்ற பல வகையான உலோகங்களின் கலவையால் உருவானது. இதனால் தான் மணியிலிருந்து வெளிப்படும் ஓசையானது தனித்துவமாக உள்ளது. மனித மூளையானது வலது இடது என இரு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். அந்த இரு பிரிவுகளுமே இருவேறு செயல்திறனை கொண்டவை. கோவில் மணியிலிருந்து வரும் ஓசை இரு பக்க மூளைகளையும் சமநிலைப்படுத்தி மனதுக்கு அமைதியை ஏற்படுத்துகிறது. மூளையின் செயல்திறனையும் மேலோங்க செய்கிறது. அது மட்டுமின்றி பூஜையின் போது மனம் அலைப்பாயாமல் இறைவன் பால் ஒன்றி இருக்க வேண்டும் என்பதற்காகவும் மணி ஓசையை எழுப்புகிறார்கள். கோவில் வாசலில் இருக்கும் மணியை ஒலிப்பதற்காக கோவிலுக்குள் காரணம் நுழையும் போது ஆழ்மனதை விழிப்புடன் வைத்திருக்க வேண்டும் என்பதாகும். மணி ஓசையை கேட்கும் போதே நம்மை அறியாமல் நம்முடைய இரு கரங்களுமே இறைவனை தொழுகின்றன. நெய்வேத்தியம் செய்யும் போது மணி ஓசையை எழுப்பது அவசியம் என்கிறது சாஸ்திரம். ஏனென்றால் மணி ஓசையை கேட்டவுடன் இறைவன் ஓடோடி வந்து நம்முடைய நெய்வேத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறார் என்பது நம்பிக்கை. கோவிலில் இருந்து வரும் நறுமணமும் மணி ஓசையும் தீப ஒளியும் நம்மை ஆன்மீக சிந்தனையுடன் இறைவன் பால் அழைத்து செல்கின்றன. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.